Hello everyone, welcome back to my channel Easy Learn Science. So இப்போ வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு நம்ம லெசன் 3rd லெசன் பார்ட் 3ல இருக்கும். இது வரைக்கும் வந்து நிறைய தெர்மல் எனர்ஜிஸ் அது மாதிரி நிறைய டாபிக்ஸ்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி. லாஸ்ட்டாக வந்து ஹீட் எனர்ஜிஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அதோட எஸ்ஐ யூனிட்டு வெக்டார் குவான்டிட்டியா ஸ்கேலார் குவான்டிட்டியான்னு பார்த்தோம். அதோட 2 other யூனிட்ஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போ வந்து அதோட எஃபெக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, when a certain amount of heat energy is given to a substance, it will give undergo one or more than the following changes. அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ்குள்ளே கொடுத்தீங்கன்னா அது எந்த இடத்துல எப்படி வேரியேஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ரைசஸ். ஸோ டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ரைஸ் ஆகும். அதேமாதிரி சப்ஸ்டன்ஸ் மே டேக் இந்த ஸ்டேட் இன் த ஃபார்ம் ஆஃப் சாலிட் டு லிக்விட் ஆர் லிக்விட் டு கேஸில் வந்து மாறிடும். சாலிட்லேருந்து தான் லிக்விடாக மாறிடும், லிக்விட்லேருந்து தான் கேஸாக மாறிடும். அதேமாதிரி வந்து சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டாக ஒரு பொருளை நம்ம வந்து ஹீட் பண்ணாலுமே நம்ம என்ன நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி நம்மளுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக வரும் நல்லா அது இருக்கிறதுக்கு. The rise in temperature is in proportion to the amount of heat energy supported. It also depends on the nature and mass of the substance. About the rise in temperature and the change of state, you have studied in previous classes. In the following sections we will shall discuss the expansion of substance due to heat. ஸோ வந்து எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஹீட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு 3 steps இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ்னால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டல், காப்பர் அதெல்லாம் வந்து அயனை நம்ம ஹீட் பண்ணோம்னா மெட்டலில் நம்ம ஹீட் பண்ணோம்னா ஒரு மாதிரி சாஃப்டாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறாலும் நம்ம எவ்வளோ இழுத்தாலும் அதில் அந்த ஹீட்டு இழுக்க நம்மளுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். When heat energy is applied to the body, there can be increase in the dimension of the object. The change in the dimension due to rise in temperature is called thermal expansion of the object. ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ தூரம் ஹீட் பண்ணி நம்ம இழுக்கிறோம். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அருவா வந்து நம்ம எவ்வளோ தூரம் ஹீட் பண்ணி அவங்க எவ்வளோ ஃபோர்ஸ் அடிக்கிறாங்களோ அதுக்கு நல்லா ஹீட் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கிறப்ப தான் வந்து அதை வந்து அந்த பெண்ட் ஷேப் கரெக்டாக கொண்டு வர முடியும். அதுக்கான இதோட எக்ஸாம்பிள் வந்து அதுதான். The expansion of liquid, example mercury, I can be seen even with the thermometer is placed in the warm water. All forms of water, solid, liquid and gas undergo expansion on heating. Next பார்த்தீங்கன்னா expansion in solids. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து expansion in what is that substanceல பார்த்தோம். இப்போ வந்து solidsல பார்த்தீங்கன்னா when a solid is heated, the atom gain energy and vibrate more vigorously. This results in the expansion of solid from a given change in temperature. The extent of the expansion is smaller in solid than liquid and gases. This is due to the rigid nature of the solid. Different types of expansion of solids listed below. Linear expansion, superficial expansion, cubical expansion. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சாலிடில் வந்து எப்படி வந்து எக்ஸ்பேன்ஷன் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து 3 types இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா லீனியர் எக்ஸ்பேன்ஷன். ஏன்னா பாடி ஒரு பாடி ஹீட் இருந்தாலும் கோல்டானால் லென்த் ஆஃப் த பாடி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் டெம்பரேச்சரில். அப்புறமா வந்து செட் பி லீனியராக லாங்கிடியூட்னல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் த பாடி per degree rise in temperature to its unit length is called a coefficient of linear expansion சொல்லுவாங்க. ஒரு பர் மீட்டருக்கு வந்து லென்த்னா ஒரு பர் மீட்டரில் வந்து அதோட இன்க்ரீஸ் ஆகும். அதோட லென்த் டிக்ரீஸ் ஆகுதான என்ன ரைஸ் இன் டெம்பரேச்சரில் அந்த மாதிரி இருக்கும். இது பேர் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறாங்க. இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா கே பர். The value of coefficient of linear expansion is different for different materials. ஒரு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வுட்டுக்கு ஒரு மெட்டீரியல் இருக்கும், காப்பருக்கு ஒரு மெட்டீரியல் இருக்கும், அயனுக்கு ஒரு ஸ்டீலுக்கு ஒரு மெட்டீரியல் இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியலுக்கு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் லீனியர் எக்ஸ்பேன்ஷன் del L by del L naught is equal to alpha del T. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா L is equal to L naught L plus alpha del T. Here is alpha is a thermal coefficient of linear expansion. Equation relating the change in length and change in temperature of a body is given below. Del L is equal to del L by L naught is equal to alpha L del T. L now வந்து பார்த்தீங்கன்னா change in length, L naught original del T change in temperature, alpha L coefficient of linear expansion.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன். நான் வந்து இதே மாதிரி தான் அதே increase in area of solid object due to heating. The expansion is called superficial of aerial expansion. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சாலிடில் வந்து எந்த அளவுக்கு ஹீட்டிங் ஆகிருக்கு அது இதில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்கொயர் கொடுத்துருவா. இது ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி ஹீட்டிங் வந்து எவ்வளோ இருக்குது இன்க்ரீஸ் ஆகுதோ அது பேர் தான் வந்து சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க. சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் இஸ் டிட்டர்மைன் த டேர்ம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன். த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் த ஏரியா ஆஃப் த பாடி பர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் to its unit area is called coefficient of superficial expansion. Coefficient of superficial expansion is different for the different materials. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பார்த்தோம் சூப்பர்ஃபிஷியல் லீனியர் எக்ஸ்பேன்ஷனுக்கும் பார்த்தோம் டிஃப்ரெண்ட் மெட்டீரியலுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் மாறுன்ற மாதிரி இதே சூப்பர்ஃபிஷியலுக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா the equation given in the temperature is given by del A by A naught is equal to alpha A del T. அங்கே எல்லாத்துலேயும் எல்ன்ற ஃபார் லென்த்தில் இருந்தது இங்கே எல்லாமே ஏ இருக்க ஃபார் ஏரியான்றதுனால வந்து ஏன்னு சொல்லிட்டு வருது. டெல் ஏன்னா சேஞ்ச் இன் ஏரியா, ஏ நாட்னா ஒரிஜினல் ஏரியா, டெல்டினா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஆல்ஃபா ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கியூபிக்கல் எக்ஸ்பேன்ஷன்னா வந்து இப்போ வந்து இது வரைக்கும் சூப்பர்ஃபிஷியல்னால் சர்ஃபேஸ் பார்த்தோம், ஏரியா பார்த்தோம், லென்த் பார்த்தோம், இப்போ வால்யூமுக்கு பார்க்க போகிறோம். இது தான் வந்து அதே மாதிரி இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் சேம் ஃபார்மேட் தான் வரும். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வந்து மெட்டீரியல் டு மெட்டீரியல் வந்து இதுக்கும் டிக்ரீஸ் ஆகும். இந்த ஈக்குவேஷன்ஸ் கிவன் del V by del V naught is equal to alpha B del T. V naught na original volume, del T na change in temperature and initial final temperature minus initial temperature, del V na change in volume, final volume minus initial volume சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி எக்ஸ்பேன்ஷன் இன் லிக்விட் அண்ட் கேஸஸ் இது வரைக்கும் நம்ம வந்து சாலிட் பார்த்தோம். இப்போ வந்து எக்ஸ்பேன்ஷன் இன் லிக்விட் அண்ட் கேஸஸ் பார்த்தோம்னா அப்போ என்ன ஆகுனா வந்து ஆட்டம்ஸ் இன் லிக்விட் ஆர் கேஸ் கெயின் எனர்ஜி அண்ட் ஆர் ஃபோர்ஸ் ஃபர்தர் பார்ட். The extent of expansion of rises from substance to substance. ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக வரும். For a given rise in temperature, a liquid will have more expansion than solid or gaseous substance has the highest expansion when compared with other two. The coefficient of cubical expansion of liquid is independent of temperature, whereas its values for the gases depends on the temperature of gas. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு டெம்பரேச்சருக்கும் வந்து ஒரு லிக்விடுக்கும் ஒரு டெம்பரேச்சர் வரும், கேஸுக்கும் அதே மாதிரி டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸாக வரும். அதுக்கேற்ற மாதிரி வந்து எக்ஸ்பேன்ஷன்ஸ் நடக்கும். Coefficient of apparent expansion is defined as the ratio of apparent rise in the volume of liquid or per degree rise temperature. ஒரு பர் டிகிரி செல்சியஸ்னா ஒரு லிக்விடில் வந்து இவ்வளோ டிகிரி செல்சியஸ் இருக்கும், அவ்வளோதான் வந்து வால்யூம் ரைஸ் ஆச்சுன்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் சொல்லுவாங்க. இட்ஸ் யூனிட் இஸ் வால்யூம். எஸ் யூனிட் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன் இஸ் K minus K per. Next, experiment to measure real and apparent expansion of solids. To start with this liquid whose real and apparent expansion is to be determined in product in a container of the level. Mark this level as L1. Now heat the container and liquid using a burner. ஸோ அப்போ என்ன இது ஒரு ஸ்மால் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அப்பேரடஸ்க்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இதை வந்து 2 லெவலில் எடுத்துக்காங்க, 11 and 11 வந்து பிளேஸ் த பர்னர். அப்போ என்ன கண்டெய்னர் பிகம்ஸ் thermal energy and expands as a reserve of the volume of the liquid appears to be reached. Mark this reduced level of the liquid L2. Reduce volume level liquid லெவல் வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரெடியூஸ் ஆச்சுன்னா அது level 2 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. And further heating the thermal energy is applied to the liquid through the container resists in the expansion of the liquid. Hence the level of liquid rises to L3. ஸோ அப்போனா சடனாக திருப்பினா ரைசஸ் ஆகும், அது L3 எடுத்து. Difference between levels L1 and L3 is called as apparent expansion, and the difference between L2 and L3 is called as expansion, real expansion. The real expansion is always more than that of apparent expansion. So L3 and L2 are real expansion, L3 and L1 வந்து apparent expansion சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். அண்ட் இந்த part 3 thermal physics உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.